சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போங்கடான்னு வீட்டுல இருக்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஆனா டீச்சருக்கு பயந்தே நம்ம நிறைய பேர் போக மாட்டோம். அப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல சாதாரண வாத்தியாருக்கு பதிலா ஒரு பேய் வாத்தியார் 4 பசங்களை மட்டும் படிக்க வாங்கடான்னு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாவே இந்த வாத்தியார் பேய் யாரு, எதுக்காக இந்த குறிப்பிட்ட 4 மாணவர்களை மட்டும் வச்சு செய்து இது எல்லாத்துக்குமான உண்மை பின்னணிய நம்ம ஆளுங்க 4 பேரும் கண்டுபிடிச்சு தப்பிச்சாங்களா, இல்லனா அந்த பேய் கிட்ட மாட்டி தங்களோட உயிரை பறி கொடுத்தாங்களா? இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2024 ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன தோசன் கைப்னு ஒரு சூப்பரான படத்தை பத்தி பார்க்க போறோம். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினமும் வீடியோ போறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க லாஸ்டா பார்த்த பேய் படத்தோட பேர் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல செமராங் அப்படின்னு ஒரு சின்ன வில்லேஜை காட்டுறாங்க. வெளியில நிறைய குட்டி பசங்க இந்த பட்டாசுகளையும் கம்பி மத்தாப்புகளையும் கொளுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இத தான் வீட்டுக்குள்ள இருந்து நிஷாங்கிற ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கா. அவளோட கையில ஒரு குட்டி பொம்மையும் இருக்கு. உடனே குட்டி பசங்களும் நீ எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே இருக்க, எங்க கூட விளையாட வரமாட்டியா, வா டைம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு பயந்துகிட்டு விண்டோவை லாக் பண்ணிடுவா. உண்மையை சொல்ல போனா இந்த நிஷா ரொம்ப திறமையான ஆளு. இதுக்கு முன்னாடியே நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஊருக்குள்ள வந்தா கூட அதை என்ஜாய் பண்ணாம எப்ப பாரு வீட்டுக்குள்ள இருந்து படிச்சுட்டே இருக்கா. ஒரு லிமிட்டுக்கு மேல இவளால பசி தாங்க முடியல. சரி தண்ணியாச்சும் குடிக்கலாமேன்னு கப் எடுக்கும் போது அது எம்டியா இருக்கு. உடனே அங்க இருக்க கதவோட தொலைவெளியா வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு தண்ணி கொண்டு வரலாமே இங்க இருந்து கிளம்ப நினைக்கும் போது சடனா இவளோட அப்பா உள்ள வராரு. சொல்ல போனா அவரு ஒரு பெரிய டீச்சர். இருந்தாலும் ஒரு பெரிய படிப்பாளிங்கிற காரணத்தாலேயோ என்னமோ இந்த மனுஷனுக்கு தோல்வி அப்படிங்கிற வார்த்தையே பிடிக்காது. நேரா நிஷாவோட அறைக்குள்ள வந்தவரு, என்னாச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அப்பா இன்னும் 1 மணி நேரத்துக்கு எனக்கு ஹோம் ஒர்க் இருக்கு. இருந்தாலும் எனக்கு இப்பவே பசிக்குதுப்பா. குடிக்க வச்சிருந்த தண்ணி கூட காலி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? வாய்ப்பு இல்ல. உன்னோட வீட்டு பாடங்களை எப்ப முடிக்கிறியோ அதுக்கப்புறம் தான் உனக்கு சாப்பாடு. அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் போக கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு வாத்தியார் இருந்து வெளியில போனதுமே நிஷா ஒரு பக்கத்துல பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. உண்மை சொல்ல போனா இந்த வாத்தியாருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுல இவரோட மனைவி இறந்து போயிருப்பாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவரோட ஒரு பக்க கால் மட்டும் முடியாம போயிடும். சோ எப்பவுமே கையில ஒரு ஸ்டிக்க வச்சுக்கிட்டு தான் நடப்பாரு. ஒரு லிமிட்டுக்கு மேல நிஷாவால அங்க இருக்க பிரஷரை தாங்கவே முடியல. ஒரு மூலையில உட்கார்ந்து கதறி அழுதுட்டு இருப்பா. அப்பதான் கவனிக்கிறா இவரோட நைனா போகும்போது இந்த அறை கதவை லாக் பண்ணாம திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. உள்ள என்ன யோசிச்சானே தெரியல. குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வெளியில ஓடி போயிடுவா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உள்ள வந்த நைனா தன் பொண்ணு நிஷாவை தேடி பாக்குறாரு. ஆனா அவளை காணோம். அப்ப கூட இந்த மனுஷனுக்கு புள்ளைய காணுங்கிற கவலை இல்ல. நிஷா நீ இன்னும் வீட்டு பாடத்தை முடிக்கல, அதுக்குள்ள எங்க போனன்னு தான் தேடிட்டு இருக்காரு. அப்ப சடனா வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒண்ணு கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேக்குது. பயந்து போன மனுஷன் டப்புன்னு ஜன்னலை திறந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய கூர்மையான கம்பிகள்ல குத்துனபடியே நிஷா கொஞ்சம் கொஞ்சமா ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. சாகும்போது தான் அப்பாவோட முகத்தை தான் கடைசியா பாத்துருப்பா. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. இவரோட பேரு மாயா. அப்பா சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. சோ அம்மா மட்டும்தான் டைலர் வேலை பார்த்து மாயாவை நல்லபடியா படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல மாயா கிளம்பி நேரா தன்னோட காலேஜுக்கு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல எமிலி மைக்கேல்னு 2 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. டேய் எனக்கு இந்த பக்தி வாத்தியாரை பார்த்தாவே பயமா இருக்கு. அட நீ மட்டும் இல்ல, இந்த காலேஜுக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த பேருமே அந்த வாத்தியாரை பார்த்தா பயந்து நடுங்குவாடுங்க. ஆக்சுவலா அவங்க பேசக்கூடியது நிஷாவோட அப்பாவை பத்தி தான். டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 2வது செம்ல நீ, நான், டாம் அப்புறம் மாயா நம்ம 4 பேரை தவிர வகுப்புல இருக்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு கண்டிப்பா அந்த வாத்தியார் நம்மள கூப்பிட்டு வச்சு செய்ய போறான். இப்ப இவங்க புலம்பக்கூடிய இதே டைம்ல வாத்தியாரை காட்டுறாங்க. நல்லா டிப்டாப்பா கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டாரு. இவரை பார்த்ததும் போதும் சுத்தி இருக்க மாணவர்கள் பயந்து ஓடுறானுங்க. அப்ப பாருங்க அவரோட பேக்ல ஒரு குட்டி கரடி பொம்மை இருக்க விஷயத்த நமக்கு தெளிவா காட்டுறாங்க. என்னன்னு தெரியுதா, இறந்து போன நிஷாவுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கரடி பொம்மையை தான் இப்ப இவரு பேக்ல மாட்டி வச்சிருக்காரு. இப்ப எமனியும் மைக்கேலும் நடந்து வரும்போது அந்த இடத்துக்கு டாம்ங்கிற இன்னொரு ஃப்ரெண்டு வரான். டேய் கொஞ்சம் அந்த பக்கம் பாரு, வாத்தியார் கிட்ட மாட்டணும், நம்ம 4 பேருக்கும் பால் கன்ஃபார்ம்னு குடுகுடுன்னு கிளாஸ்க்கு ஓட பாப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வாத்தியார் உங்களை வளைச்சு பிடிச்சிட்டாரு. நீங்களும் மாயாவும் இன்னும் 15 நிமிஷத்துல என் ரூம்ல வந்து என்ன பாக்கணும். ஐயோ நம்ம பயந்த மாதிரியே அந்த நம்மள தனியா கூப்பிட்டாண்டா. அப்பதான் டாம் கவனிக்கிறான் இந்த மைக்கேல் எப்ப பாரு ஒரு கதை புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கான். தபாரு உங்ககிட்ட நிறைய முறை சொல்லிருக்கேன் அந்த புக்கை கிளாஸ்க்கு கொண்டு வராதான்னு. தப்பி தவறி வாத்தியோட கண்ணுல மாட்டுச்சுன்னு வை பாரு, என் தோள்பட்டையில ஏற்பட்ட காயம் அறியே அவரோட கம்பு மூலமா உனக்கு ஒரு காயம் விழும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு மாயா வரா. போச்சு ரிசல்ட் பாத்தீங்களா, நம்ம 4 பேர் மட்டும் ஃபெயில் ஆயிட்டோம். ஏமா நீ அதுக்கு தான் பயப்படுற, ஆனா அந்த வாத்தியாரு நம்மள பாக்கணும்னு உடனே கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் எதுக்கு நேரத்தை வீணாக்கணும்னு மொத்த பேரும் நேரா கிளம்பி அங்க வராங்க. ஆமா நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா உங்க 4 பேரால என்னோட மானமே போயிடும் போல. நல்லபடியா படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போகணுங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு இல்லையா? இதுக்கப்புறம் ஹாலிடே, அதுக்கப்புறமா செமஸ்டர் வரப்போகுது. இதுல மட்டும் பாஸ் ஆகல உங்களோட கல்லூரி வாழ்க்கையே குப்பையா மாறிடும். அதுல உங்க மானம் மட்டும் கிடையாது, என்னோட மானமும் இருக்கு. எப்பாடுபட்டாச்சும் உங்க 4 பேரையும் பாஸ் பண்ண வைக்காம விட மாட்டேன்னு. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் 5:30 மணிக்கு உங்களுக்கு இனிமே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. கட்டாயமா நீங்க வகுப்பறைக்குள்ள இருந்தே ஆகணும். அப்ப மாயா சும்மா இல்லாம சார் லேட் டைம்ல கிளாஸா, தக்காளி என்கிட்டயே கேள்வி கேக்குறியா, உங்களுக்கு 5:30 மணிக்கெல்லாம் கிளாஸ்
கிடையாது, 7 மணிக்கு வாங்கன்னு நேரத்தை இன்னும் அதிகமாக்கி விட்டாரு. அதுக்கப்புறமா மொத்த பேரையுமே அங்க இருந்து அனுப்பும் போது மாயா மட்டும் கீழே விழுந்த வாத்தியாரோட அந்த கரடி பொம்மை இருக்கு இல்லையா, அதை திரும்ப எடுத்து அவர்கிட்டயே கொடுத்துட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அடுத்த நேரா வீட்டுக்கு வந்தவ தன்னோட அம்மா துணி தைக்கக்கூடிய விஷயத்த பார்த்த, அம்மா உங்களுக்கு தான் உடம்பு முடியல, நகருங்க, நான் வேலை பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, என்னோட வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு. ஆனா நீயாச்சும் படிச்சு ஒரு நல்ல டீச்சர் வேலைக்கு போகணும். அது மட்டும் தான் இறந்து போன உங்க அப்பாவோட ஆன்மாவையும் சாந்திப்படுத்தும். கட் பண்ண அடுத்து ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய எமிலியை காட்டுறாங்க. இவளோட அப்பா கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. ஏண்டி என்ன எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியாமே? வாத்தியாரனுக்கு டைரக்டா கால் பண்ணிருக்காரு. அப்பா எக்ஸாம் அப்போ எனக்கு உடம்பு சரியில்லப்பா, அதனாலதான் என்னால ஒழுங்கா படிக்க முடியல. கவலைப்படாதீங்க, வரப்போற எக்ஸாம்ல கண்டிப்பா நான் எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணிடுவேன். இப்படி எல்லாம் பேசிட்டு அறைக்குள்ள வந்தவ அங்க இருக்க கபோர்ட்ல ரொம்ப அளவுக்கு அதிகமா பிரஷர் ஆகும் போது இவ ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துப்பா. சோ அதுல 2 எடுத்து டப்புனு வாயில போட்டுக்கிறா. இன்னொரு பக்கத்துல நம்ம வாத்தியார காட்டுறாங்க. ஒரு மருத்துவமனைக்கு வந்தவரு, இவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. சோ அதுக்கான டேப்லெட்ஸ் வாங்கிட்டு நம்ம ஆளுங்க 4 பேருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிருப்பார்ல. சோ இப்ப அதனால டைரக்டா காலேஜுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு சின்ன சாலையை கடக்கும் போது தெரியாதனமா இவரோட பேக்ல இருந்த அந்த கரடி பொம்மை கீழே விழுந்துரும். ஐயோ, தான் பொண்ணுக்கு பிடிச்ச பொம்மையாச்சுன்னு திரும்ப அதை எடுக்க போகும்போது ஒரு பெரிய லாரி வந்து டப்புனு இவரை அடிச்சு தூக்கிரும். தரையோட தரையா தேய்ச்சபடி பாவம் அந்த மனுஷன் ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல இறந்து போயிடுவாரு. இதுக்கடையில வாத்தியார் பேச்சை கேட்டு வகுப்பறைக்கு வந்த நம்ம ஆளுங்க 7 மணி ஆக இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, வாத்தியார் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்ப உடனே எமிலியும், எப்பா உனக்கு அந்த வாத்தியாரோட குடும்ப கதையை பத்தி தெரியுமா? ஆக்சுவலா அவருக்கு நிஷாங்கிற ஒரு பொண்ணு இருந்திருக்கா. எப்ப பாரு அந்த புள்ளைய வீட்டை விட்டு கூட வெளியில எடுப்பாம படின்னு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாராம். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, நிஷா தன்னோட வீட்டு படத்தை முடிச்சா மட்டும்தான் குடிக்க தண்ணி, சாப்பிட சாப்பாடுன்னு எல்லாத்தையும் கொடுப்பாங்களாம். இந்த வேதனைகளை தாங்க முடியாம அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியே இறந்து போயிட்டா. ஆமா, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? தோடா எனக்கு மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் தெரியும். இருந்தாலும் கேள்வி என்னன்னா இந்த கதை உண்மையா பொய்யாங்கிறது மட்டும்தான். பதிலுக்கு மாயாமோ, இந்த பாரு வாத்தியார் வந்ததுக்கு அப்புறமா 2 மணி நேரத்துக்கு இந்த இடத்தை விட்டு நம்மளால எங்கேயும் போக முடியாது. அப்புறம் இன்னொன்னு, தேவையில்லாம இந்த மாதிரி அவரோட சொந்த வாழ்க்கையை பத்தி இங்க பேசாதீங்க. பக்கத்துல வந்த எமிலியும், நம்ம 4 பேர்லயே அந்த வாத்தியார் கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகக்கூடிய ஒரே ஆளு நீ மட்டும் தான். வேணும்னா அவரோட உண்மை கதை என்னங்கிறத நீயே கொஞ்சம் கேட்டு சொல்ல. ஆனா மாயாவுக்கு அதுல விருப்பம் இல்ல. அதுக்கப்புறமா நேரமும் போக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட மணி 8 போகுது. உடனே டாம் கடுப்பாகி, இந்த பாருங்கப்பா என்னால இதுக்கு மேல காத்திருக்க முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன். வாத்தியார் வந்தா நீங்களே சொல்லிடுங்க. டே வேணாடா, அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியும்ல, எப்ப பாரு லேட்டா வர ஆளு. நீ மட்டும் இப்ப தனியா வெளியில போட, நாளைக்கு உனக்குன்னு தனியா கிளாஸ் வைப்பாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு வாத்தியார் நடந்து வரக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே 4 பேரும் பயந்துகிட்டு அமைதியா அங்க இருக்க டேபிள்ல உட்காந்துப்பாங்க. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடியது உண்மையான வாத்தியார்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. இங்க இருக்கக்கூடியது அவரோட பேயின்னு. வந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா அங்க இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்துப்பாரு. அப்பதான் திடீர்னு மாயாவுக்கு இந்த காலேஜோட குரூப்ல ஒரு சின்ன மெசேஜ் வந்திருக்க விஷயம் தெரியுது. சத்தமே போடாம அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பயபுள்ளிக்கு செம ஷாக்கு. ஏன்னா பக்தி வாத்தியார் சரியா 5:37 வாகன விபத்தால இறந்து போயிட்டாரு. அவருக்கான இறுதி சடங்கு அவரோட வீட்டுல தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இத பார்த்து பயந்து போடுவ மத்தவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, இப்ப அவங்களும் மெசேஜ பார்த்து மிரண்டு போறாங்க. எப்பா உண்மையாவே வாத்தியார் இறந்து போயிட்டாருனா அப்ப இங்க இருக்கக்கூடியது யாருன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும்போது பேய் வாத்தியாரும் ஒரு சாக் பீஸ் எடுத்து அங்க இருக்க போர்ட்ல எதையோ ஒண்ணு எழுதுற மாதிரி போயிட்டு குறுக்க நெருக்கன்னு கிறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்தோனேஷியா மக்கள் பேய்களை நம்பக்கூடியவங்க. சோ ஒரு ஆள் உண்மையாவே மனுஷனா இல்ல பேயான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய யுக்திகளை பயன்படுத்துவாங்க. இப்ப அதே மாதிரியே மைக்கேல் மாயா கிட்ட இருந்து ஒரு சின்ன முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வாங்கி அது அங்க இருக்க வாத்தியார பார்த்து திருப்பும் போது அவரோட உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளாவும் அவரோட கால் அப்படியே அந்த இடத்துல மிதக்கிற மாதிரியும் தெரியுது. அம்புடுதாங்க மொத்த பேரும் பேயின்னு கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நொடியே அந்த அறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லைட்டும் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. இங்கதான் அந்த வாத்தியார் டக்குன்னு தன்னோட தலையை திருப்பி பாருங்க, முகம் ஃபுல்லா ரத்த கரைகளா இருக்கு. அம்புடுதாங்க எமிலி முதல்ல அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுவா. பின்னாடியே நம்ம ஆளுங்களும் போலான்னு பாக்கும்போது, நில்லுங்க எங்க போறீங்க சார்? இனிமே நான் வீட்லயே உட்காந்து படிச்சுக்கிறேன் சார். முடியாது, என் அனுமதி இல்லாம இந்த இடத்த விட்டு யாரும் போக கூடாது. என்ன இது வாத்தியாரோட குரல் இப்ப முன்ன விட ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு மைக்கேல் சந்தேகத்துல திரும்பி பாப்பான் பாருங்க. அப்ப அந்த வாத்தியார் உருவமே முன்ன விட கிட்டத்தட்ட 10 மடங்கு இன்னும் உருவத்துல பெருசாயிடுச்சு. இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? வேகமா வெளியில ஓடி வந்துட்டாங்க. இதுக்கடையில எமிலி அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட, யோ உள்ள இறந்து போன வாத்தியாரோட பேய பார்த்தோம், கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, இத பத்தி நான் நிர்வாகத்துக்கிட்ட பேசியே ஆகணும். இந்த பாரு உங்க 4 பேரை பார்த்தா சந்தேகமா இருக்கு, திருட்டுத்தனமா உள்ள குடிச்சிங்களா? யோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுயா, நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நானே அந்த பக்தி வாத்தியார் இறந்து போயிட்டாருன்னு அவரோட இறப்புக்கு போயிட்டு இருக்கேன். வேணும்னா நீங்களும் வந்து கலந்துக்கோங்க, மத்தபடி தேவையில்லாம என்ன வந்து ஏமாத்தாதீங்க சரின்னு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்ப 4 பேருமே ஒன்னா சேர்ந்து இறந்து போன அந்த வாத்தியாரோட வீட்டுக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய வாத்தியார் முகத்தை பார்த்ததுமே 4 பேருக்கும் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஆளு நம்ம ஆளுங்களுக்கு கை கொடுத்துட்டு போறாரு இல்லையா, ஆக்சுவலா இவர்தான் கல்லூரி நிர்வாகத்தோட தலைவர். ஒரு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போன வாத்தியார் உடம்ப பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில நம்ம மாயாவை மட்டும் பாருங்களேன், அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில போட்டோக்களை பாத்துட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடுது. இப்ப அந்த வாத்தியார் இறந்து போனதால அவரோட வகுப்பறைய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு கீதாங்கிற இன்னொரு டீச்சருக்கு கொடுக்கப்படுது. ஆக்சுவலா இவங்களுக்கு மார்க்னு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் இந்த மாணவர்கள் மன்றத்துக்கு தலைவனா இருக்கான். இனிமே அந்த பையனை ஷார்ட்டா ஜான்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்போ உடனே கீதாவும் நம்ம
ஆளுங்க 4 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாவம் விபத்தால ஒரு வாத்தியார் இறந்து போயிருக்காரு. அத பத்தி உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லாம வாட்ச்மேன் கிட்ட வாத்தியார் பேயா வந்தாரு, அவர் எங்களை பயமுறுத்தினாருன்னு இல்லாத பொல்லாத கதையை சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க சொன்ன போய் இந்த கல்லூரி முழுக்க ஒரு வைரஸ் போல பரவிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் அந்த வாத்தியாரை பார்த்து இங்க இருக்க எல்லாருமே பயந்து நடுங்குவாங்க. அதுல நீங்களும் ஒருத்தர் தான். ஒருவேளை அந்த பயத்தோட அவர் இறந்து போயிட்டாருங்கிற பயமும் ஒண்ணு சேர்ந்ததால நீங்க அந்த மனுஷனா ஒரு பேய போல கற்பனை பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி இனிமே பேசி எதுவும் ஆக போறதில்ல. ஒழுங்கா படிக்கிறதுக்கான வேலையை பாருங்க. இதுக்கு அப்புறமா அந்த பக்திவாதியார் இருந்த இடத்துல நான் தான் இருப்பேன். சோ நான் சொல்றதை கேட்டுதான் நீங்க படிக்கணும். கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த கீதா அங்க இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை திறந்த உள்ள இருக்கக்கூடிய சாப்பாடை சூடு பண்ணலாமே பாக்கும்போது சடனா இறந்து போன அந்த வாத்தியார் இருக்கார் இல்லையா, அவரோட குரல் கேக்குது. இந்த மாதிரி என்னோட மாணவர்களை எப்பவுமே நீ உனக்கு சொந்தமாக்க முடியாதுன்னு. ஒரு நிமிஷம் மிரண்டு போன கீதா டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரும் இல்ல. ஒருவேளை இது கற்பனையா இருக்கும் போலன்னு மறுபடியும் ஃப்ரிட்ஜோட கதவை பார்க்கும்போது அந்த பிரதிபலிப்புல பின்னாடி இருக்க டைனிங் டேபிள்ல இறந்து போன வாத்தியார் உடம்பு படுத்திருக்க மாதிரி தெரியுதுங்க. அட கடவுளேன்னு மறுபடியும் திரும்பி பாக்குறாங்க. உண்மையாவே இந்த டேபிள்ல எதுவும் இல்ல. சரி, இது நம்ம கற்பனையா இருக்கும் போலன்னு நேரா கிச்சனுக்கு கிளம்புவாங்க. அப்ப மறுபடியும் அந்த பசங்க எல்லாமே என்னோட பொறுப்புன்னு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. மறண்டு போனவங்க டக்குன்னு திரும்புறாங்க. இந்த முறை உண்மையாவே இறந்து போன அந்த வாத்தியார் உடம்பு டைனிங் டேபிள்ல படுத்திருக்கு. மூஞ்சி ஃபுல்லா புழு பூச்சிகளா முண்டிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நொடிக்கு நொடி மறைஞ்சு வாத்தியாரோட பேயும் இவங்களை பயமுறுத்தது. ஆக்சுவலா இவங்க பையன் ஜான் வேற வீட்ல இல்ல. சோ பயந்து போனவங்க அங்க இருக்க டைனிங் டேபிளுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் வாத்தியாரோட பேய் கையில ஸ்டிக்கோட அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்கு. ஆளவரா சாமின்னு மறுபடியும் இவங்க ஓட ட்ரை பண்ணும்போது பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ரேக் மேல இடிச்சு கீழே விழுந்துருவாங்க. அந்த ரேக் மொத்தமா இவங்க மேல விழுந்துரும். கரெக்டா அதே டைம்ல வெளியில போன புள்ளக்கார ஜானும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். நல்ல வேலையா அம்மாவையும் காப்பாத்திட்டான். இன்னொரு பக்கத்துல நம்ம மாயாவும் எமிலியும் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பையனை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி இறந்து போன வாத்தியாரை பத்தி உனக்கு ஏதாவது குடும்ப தகவல் தெரியுமான்னு கேட்கும்போது நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விசாரிச்சு பார்த்தேன். ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் எனக்கு கிடைக்கல. சரி, அது கூட பரவாயில்ல. அந்த வாத்தியாரோட அம்மா அப்பா வச்சு உயிரோட இருக்காங்களா? நான் தான் சொன்னேன்ல, எங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை மறுபடியும் ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அப்ப உடனே கோவத்துல எமிலி வெளியில வரும்போது அங்க மறுபடியும் அந்த வாத்தியாரோட பேய கவனிக்கிறா. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத, நீ படிச்சே ஆகணும்னு கத்தும் போது பயத்துல இவ அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்க நல்ல வழியா மாயா இத பாத்துட்டா. சோ பின்னாடியே இவளை தேடி ஓட ஆரம்பிக்கிறா. வாத்தியார் பேய் வேற எமிலிய விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கிட்டத்துல படிக்கட்டுல ஓடும்போது டக்குனு அந்த வாத்தியார் பேய் குறுக்க வரும் பாருங்க. பயந்து போனவ தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்துருவா. அப்ப அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸும் ஜானும் வந்துட்டாங்க. இல்ல, என்னால முடியல. அந்த வாத்தியாரோட பேய் என்ன விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இறந்து போயிடுவேனா? சே, லூஸ் மாதிரி எதுவும் பேசாத. அப்ப உடனே ஜான் உள்ள போந்து, என்ன உங்க ஃப்ரெண்டுக்கு மன ரீதியா எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லையே, அந்த மாதிரி எதுவும் ஆகல. சரி, நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக. என்னோட அம்மா, அதாவது ப்ரொஃபசர் கீதா இருக்காங்கல்ல, நைட் தெரியாதனமா கீழே விழுந்திருக்காங்க. அவங்க மேல ரேக் விழுந்ததால தற்போதைக்கு மயங்கி போயிருக்காங்க. அந்த மயக்கம் தெளியறதுக்கு குறைஞ்சது 24 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா மொத்த பேருமே மருத்துவமனைக்கு வந்து அந்த கீதா ப்ரொஃபசரை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது எமிலியோட கையில இருக்க காயங்களை கவனிக்கிறாங்க. இந்த பாரு, நிலைமை கைமீறி போயிடுச்சு. நாம இத பத்தி உடனே நிர்வாகத்துக்கிட்ட பேசி ஆகணும். ஒன்னு சேர்ந்து கடவுளை பிரார்த்திச்சா மட்டும்தான் நம்மளால அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். சோ அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்ட்ஸ் ஜான் அப்புறம் அந்த வாட்ச்மேன் இருக்கான் இல்லையா, இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேரா அந்த தலைவரை பார்க்க போறாங்க. ஆனா அந்தால பாருங்க, இந்த வருமா இந்த உலகத்துல பேய் பிசாசுன்னு எதுவும் கிடையாது. நீங்க உங்க வாத்தியார் இறந்து போனதால மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மத்தபடி எதுவும் கிடையாது. வேணும்னா உங்க மன அமைதிக்காக கண்டிப்பா வகுப்பறைக்குள்ள நான் ஒரு பூஜையை போட சொல்றேன். நல்லது நடந்தா போதுன்னு மொத்த பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு எமிலிக்கு தூக்கமே இல்ல. அந்த வாத்தியார் அடிக்கடி பேசக்கூடிய விஷயத்தையும், நீ படிச்சு பாஸ் ஆகல, உன்னை சும்மா விட மாட்டேன், நீ மறுபடியும் படின்னு திரும்ப திரும்ப கத்துற மாதிரியும் தெரியுது. அப்ப யாரோ கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போனவ டக்குன்னு திறக்கிறா. ஆனா வெளியில யாரையுமே காணோம். திரும்ப அறைக்குள்ள போகும்போது மாயா அங்க வந்து டக்குன்னு பயமுறுத்துறா. எமிலி, உனக்கு என்னாச்சு? ஏன் செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? இல்ல, அப்பா தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்தாரு, என்னால அவர்கிட்ட பேச முடியல, அதான் போன ஆஃப் பண்ணிட்டேன். சரிவா, தலைவர் பூஜைக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு இவங்க வகுப்பறையில படிக்கக்கூடிய எல்லாரையுமே வச்சு ஒரு சின்ன மந்திர சரங்க பண்றாங்க. அடுத்த நிமிஷமே அந்த அறைக்குள்ள இருக்க லைட் எல்லாம் விட்டு விட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, நம்ம ஆளுங்க 4 பேர் கண்ணுக்கு மட்டும் இறந்து போன இந்த வாத்தியாரோட பேய் மறுபடியும் இந்த அறைக்குள்ள வர மாதிரியும் தரை ஃபுல்லா ரத்தம் ஊத்துற மாதிரியும் தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. இப்ப வந்த தலைவரும் மத்தாளுங்களும் சடங்க முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்பதான் திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ல மாயா, எமிலி, டாம், மைக்கேல்னு இந்த 4 பேர்களை மட்டும் அந்த வாத்தியார் சொல்லக்கூடிய சத்தம் கேக்குது. உண்மையை சொல்ல போனா இந்த சத்தத்தை நம்மளுங்க 4 பேரை தவிர வேற யாராலையுமே கேட்க முடியல. இந்த பாரு, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா அந்த பேய் நம்மள விடாதுன்னு சொல்லிட்டு எமிலி அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. வீட்டுக்கு வந்த மாயாவும், அம்மா எனக்கு ஒரு சின்ன டவுட். பொதுவா இந்த உலகத்துல பேய்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? என்ன கேட்டா 2 விதமான பேய்கள் இருக்கு. ஒண்ணு, எந்த ஒரு கவலையும் இல்லாம இறந்து போன ஆன்மாக்கள் நேரடியா அது ஆவிகள் உலகத்துக்கு போயிடும். தீராத ஆசைகளோட யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்க அப்படின்னா அவரோட ஆன்மா ஒரு கோரமான பேயா இந்த உலகத்திலேயே சுத்திட்டு இருக்கும். இதை கேட்டு மிரண்டு போன மாயாவும், ஆக்சுவலா வாத்தியார் இறந்து போனதுக்கு அப்புறமா பேயா சுத்திட்டு இருக்காரு. ஒருவேளை அவருக்கு நிறைவேறாத ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் போல, அது என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம
நம்மளால அந்த ஆன்மாவை ஆவிகள் உலகத்துக்கு அனுப்ப முடியும், தான் நண்பர்கள் உயிரையும் காப்பாத்த முடியும்னு வாத்தியாரோட பொண்ணு அந்த நிஷா இருக்கால, அவ இப்படி இறந்து போனான்னு ஆன்லைன்ல செக் பண்ணும்போது எமிலி சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு வாத்தியாரோட பக்கத்து வீட்டுல வாழக்கூடிய ஒரு லேடியை பார்த்து உண்மையாவே நிஷா எப்படி இறந்து போனாங்கன்னு கேப்பா. ஏமா அந்த வாத்தியார்ல ஒரு மனுஷனாமா, படின்னு தான் புள்ளைய அவ்வளவு குடும்பப்படுத்தினாரு, வீட்டு பாடத்தை முடிக்கலன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டேன், குடிக்க தண்ணி குடிக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனா இந்த மனுஷன் சொல்லுவாரு. அதுக்காக இவருக்கு அந்த புள்ள மேல பாசமே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. பாவம் எப்ப இவரோட டார்ச்சரை தாங்க முடியாம அந்த பொண்ணு இறந்து போனாலோ அந்த நாள்ல இருந்து மனுஷன் உடஞ்சே போயிட்டாரு. எப்ப பாரு விரக்தியிலேயே வீட்டுக்கு வருவாரு, காலையில எந்திரிச்சு காலேஜுக்கு வருவாரு. இதுதான் அவரோட தினசரி வேலை. அக்கா அந்த வாத்தியாருக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஆக்சுவலா வாத்தியார், நிஷா, அப்புறம் இந்த வாத்தியாரோட அம்மா, இவங்க எல்லாருமே ஒன்னாதான் இந்த வீட்டுல வாழ்ந்தாங்க. ஆனா எப்ப நிஷா இறந்து போனாலோ அதுக்கப்புறமா அந்த அம்மா தனியா போயிட்டாங்க. எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எந்த ஒரு தகவலும் இவங்களுக்கு தெரியல. அடுத்து அறைக்குள்ள இருக்க மைக்கில காட்டுறாங்க. இவ எப்ப பாரு ஒரு காமிக் புத்தகத்தை படிச்சிட்டு இருப்பால, இப்ப அதை பார்த்தபடியே ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சடனா கதவை திறந்துகிட்டு டாம் உள்ள வரா. ஆனா பாருங்க பையன் ஒரு வார்த்தை கூட பேசாம நேரா அங்க இருக்க சுவரை பார்த்தபடி திரும்பி நிக்கிறான். சடனா அந்த இடத்துல இருந்த ஒட்டுமொத்த பவர் வேற கட் ஆயிடுச்சு. உடனே மைக்கேல் கதவை சாத்திட்டு கேண்டில கொளுத்தலாமேன்னு பாக்கும்போது டப்புன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே அந்த அறைக்குள்ள டார்ச் அடிச்சு பாக்கும்போது உள்ள இருந்த டாமையே இப்ப காணோங்க. இவன் இதை பார்த்து மிரண்டு போகிற அதே டைம்ல அங்க இருக்க ஜன்னலுக்கு வெளியில இறந்து போன வாத்தியாரோட பை ஒரு கருப்பு உருவமா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து பயமுறுத்துற மாதிரி தெரியுது. ஆளவுரா சாமின்னு இவன் ஒரு பக்கத்துல தெரிச்சு போட இதே டைம்ல டாம் இருக்கக்கூடிய அறையை காட்டுறாங்க. இப்ப அங்கேயும் பவர் கட்டா இருக்குல்ல. சோ பையன் கேண்டல கொளுத்திட்டு வெளியில போலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த கேண்டில் தானா அணையுது. ஆஹா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, எதுக்கு வம்புன்னு பையன் குடுகுடுன்னு வெளியில ஓட பாப்பான். இருந்தாலும் கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. அதை திறக்க ட்ரை பண்ணும்போது கையில இருந்த போன் அங்க இருக்க பெட்டுக்கு கீழே விழுந்துரும். சரி நீ அந்த போன் எடுத்துட்டு வெளியில வந்தா அங்க ஏற்கனவே அந்த கொடூரமான பேய் நிக்குது. கம்ப வச்சு லெப்ட் ரைட்னு புரட்டி எடுக்குங்க. பையன் ஒரு பக்கத்துல கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப நல்ல வேலையா அந்த இடத்துக்கு மைக்கேல் வேற வந்துட்டான். ஆனா இப்ப பாக்கும்போது அந்த அறைக்குள்ள எந்த ஒரு பேயும் இல்ல. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம எமிலிய காட்டுறாங்க. அவளுக்கு திரும்ப திரும்ப வாத்தியார் பேசக்கூடிய அந்த குரல் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அதை தாங்க முடியாம தன்னோட அறை கதவை லாக் பண்ணிட்டு கண்ணை மூடிப்பா. ஆனா திரும்ப கண்ணை திறக்கும் போது இவன் அந்த கட்டடத்தோட 3வது மாடியில நிக்கிற மாதிரி தெரியுது. ஒவ்வொரு திசைகள்ல இருந்தும் இறந்து போன வாத்தியாரோட பேய் வந்து பயமுறுத்த ஆரம்பிக்குது. இது மூலமா நிலத்தரு மாதிரி அங்க இருக்க மாடியில இருந்து தொப்புன்னு கீழே விழுவா. படத்தோட ஆரம்பத்துல இந்த வாத்தியாரோட பொண்ணு நிஷா எப்படி இறந்து போனாலோ அதே மாதிரியே கூர்மையான கம்பிகள் உடம்புல குத்தி பாவம் இப்ப இந்த எமிலியும் இறந்து போயிடுவா. இன்னொரு பக்கத்துல மாயா பூட்டப்பட்ட அந்த வாத்தியாரோட வீட்டுக்கு வரா. என்ன உள்ள ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக லைட்டா ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அங்க மாட்டி வச்சிருந்த வாத்தியாரோட போட்டோ மட்டும் டப்புனு கீழே விழும். அதுவும் இந்த மாயாவை பார்த்த மாதிரி பயந்து போகிற அதே டைம்ல மைக்கேல் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி எமிலி இறந்து போயிட்டானே. உடனே இந்த இடத்த விட்டு ஹாஸ்டலுக்கு வரா. லாஸ்டா இறந்து போன எமிலி உடம்ப பேக்ல கவர் பண்ணி ஆம்புலன்ஸ்ல அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. திரும்ப அவளோட அறைக்கு வந்து பார்க்கும்போது மன அழுத்தத்துக்காக நிறைய மாத்திரைகளை பயன்படுத்தி இருப்பால அது தெரிய வருது. எப்பா அவ அடிக்கடி பேய்களை பார்த்தேன் நம்ம கிட்ட நிறைய சொன்னா. நாம அவளை தனியா விட்டுருக்க கூடாது, எப்பவுமே அவ கூட நம்ம இருந்திருக்கணும். அப்பதான் மாயா அங்க டேபிள்ல வரையப்பட்டிருக்க ஒரு படத்தை கவனிக்கிறா. என்னன்னு தெரியுதா? வாத்தியார் பயன்படுத்தக்கூடிய கம்பதான் அப்படி கிறுக்கி வச்சிருக்கா. இத பார்த்ததுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா வாத்தியார் தான் இவளோட இறப்புக்கு காரணம்னு. இந்த வருங்கடா கூடிய சீக்கிரமே நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லன்னு வை இன்னைக்கு எமிலி நாளைக்கு நீ நான் அவன்னு 3 பேருமே இறந்து போயிடுவோம். இப்ப இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க விஷயத்த அங்க வந்து ஜானும் லைட்டா அரைகுறையா பார்த்துட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா 3 ஃப்ரெண்ட்ஸும் நேரா வாத்தியாரோட வீட்டுக்கு வராங்க. நேரத்துக்குன்னு வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ டக்குன்னு கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தவங்க தடயங்கள் ஏதாவது இருக்கான்னு ஒவ்வொரு அறையா தேடும் போது நிஷா தன்னோட நோட்ல அப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, ஆனா நீங்க பண்ணக்கூடிய காரியங்களாலேயே உங்களை எனக்கு பிடிக்காமையே போயிடுச்சு. இப்ப அதே புத்தகத்துல இறந்து போறதுக்கு முன்னாடி வாத்தியார் ஒரு சின்ன லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. நான் உன்னோட அம்மாவை அளவுக்கு அதிகமா காதலிச்சேன், ஆனா எதிர்பாராத விபத்தால அவ இறந்து போயிட்டா. என்னோட காலம் ஊனமாயிடுச்சு. இருந்தாலும் நான் உன்னை நல்ல விதமா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அப்பதான் உன்னால நல்ல வேலைக்கு போக முடியும். இந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கும் போதே டக்குனு ஏதோ ஒண்ணு பின்னாடி வர மாதிரி தெரியுது. பயந்து போனவ திரும்பி பாக்குறா. ஆனா அங்க யாரும் இல்ல. அதுக்கு பதிலா வாத்தியாரோட பேக்ல எப்பவுமே ஒரு கரடி பொம்மை இருக்கும்ல, அது தரையில கிடக்கு. அடுத்து டாம் பக்கத்துல இருக்க அறைக்குள்ள தேடிட்டு இருக்கும்போது அங்க இருக்க கண்ணாடியில இறந்து போன அந்த வாத்தியார் இவனுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போனவன் டக்குன்னு திரும்புறான். ஆனா அங்க யாருமே இல்ல. இதுக்கு மேலையுமா இவன் இங்க இருப்பான்னு நினைக்கிறீங்க? குடுகுடுன்னு பையன் வெளியில ஓடிட்டான். லாஸ்டா மைக்கேல் வாத்தியாரோட அறைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மாயா வரா. என்னாச்சு நீ எல்லாத்தையும் தேடி முடிச்சிட்டியா? உள்ள பதிலே பேசாம அமைதியா இருக்கா. அப்பதான் சந்தேகத்துல மைக்கேல் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து அவ மூஞ்சில லைட் அடிச்சு பார்க்கும்போது பயபுள்ள பேய் பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. அப்படின்னா வந்திருக்க கூடியது மாயா மட்டும் கிடையாது, அவ உடம்புக்குள்ள வாத்தியாரோட பேய் இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வேணா என்ன விட்டுருன்னு பையன் அங்க இருக்க டேபிளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். கரெக்டா அதே டைம்ல உண்மையான மாயா உள்ள போந்த மைக்கேலையும் டாமையும் காப்பாத்திக்கிட்டு பாதுகாப்பா வெளியில ஓடி வந்துருவாங்க. ஆனா வாசல் கிட்ட ஏற்கனவே ஜான் நிக்கிறான். இந்த பாரு உங்க 3 பேர் மேலயும் எனக்கு சந்தேகம் இருந்தது, அதான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்தேன். ஏண்டா இறந்து போன வாத்தியார் வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? இந்த பாரு ஜான், மாணவர் சங்கத்துல இருந்தே நீ எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. அட்லீஸ்ட் நாங்க எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது பண்றோம், அதையாச்சும் தடுக்காம இருக்க வேண்டியதானே? ஓஹோ, அதான் வரும்போது அந்த வாத்தியாருக்கு சொந்தமான ஒரு கரடி
கரடி பொம்மையை தூக்கிட்டு வந்தியா? இல்ல எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சது, அதான் கையோட கொண்டு வந்தேன். இந்த மாதிரி பேசிட்டு இப்ப 3 பேருமே அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல மைக்கேல் இந்த காமிக் கதைகளை படிக்கும் போது அறைக்கு வெளியில யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. இருந்தாலும் இவன் கதவை திறக்கவே இல்ல. இன்னொரு பக்கத்துல டாம பாருங்களேன், அறைக்குள்ள போலாமேன்னு கதவை திறக்கும் போது கதவு மொத்தமா லாக் ஆயிடுச்சு. அப்ப யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. சரி, மறுபடியும் அந்த வாதியாரோட பேய் தான் வரப்போகுதுன்னு பார்த்தா அதுக்கு பதிலா அந்த ஆள் பயன்படுத்தக்கூடிய கம்பு மட்டும் அலேக்கா காத்துல பறந்து வந்துட்டு இருக்கு. வேக வேகமா கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் முன்னாடி பாக்குறான். இப்ப அந்த கம்ப காணோம். அப்பாடா, அந்த பேய் போயிடுச்சு போலன்னு சந்தோஷப்படுவான். ஆனா அதே டைம்ல பின்னாடி இருந்த அந்த பேய் ஒரு கம்ப வச்சு டாமோட கழுத்தோட லாக் பண்ணி அவன அலேக்கா அந்த இடத்த விட்டு இழுத்துட்டு போகுது. வேணா என்ன விட்டுரு பையன் கத்துறான் கதறான். கணமுழிச்சு பார்த்தா இவன் இன்னும் அந்த அறைக்கு பக்கத்துலயே தான் இருக்கான். இவ்வளவு நேரமா பார்த்தது எல்லாமே வெறும் கனவு. இன்னொரு பக்கத்துல மாயா கடவுள்கிட்ட வேண்டிட்டு அன்னைக்கு தூங்கலாமேன்னு பாக்கும்போது இவளோட பக்கவாட்டுல கொண்டு வந்த கரடி பொம்மையை ஒரு டேபிள் மேல வச்சிருப்பா. முதல்ல லெஃப்ட் சைடுல திரும்பிட்டு மறுபடியும் ரைட் சைடுக்கு திரும்பும் போது அந்த பக்கத்துல இருந்த பொம்மை இங்க இருக்குங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும் போதே உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நீங்க படிச்சே ஆகணும்னு ஒரு குரல் கேக்குது. திரும்ப திரும்ப அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சந்தேகத்துல ஜன்னலுக்கு வெளியே வந்து எட்டி பாக்குறா. அங்க அந்த வாத்தியாரோட பேய் நிக்குது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே நேரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்தவ, இந்த பாரு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. லாஸ்டா அந்த வாத்தியார் நமக்கு பாடம் எடுக்க வரும்போதே 2 மணி நேரத்துக்கு இது என்னோட வகுப்பு, நீங்க வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. ஆனா அதையும் மீறி நம்ம வெளியில வந்தோம்ல, அங்க இருந்துதான் பிரச்சனையை ஆரம்பிச்சது. நமக்கு வேற வழி இல்ல. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மறுபடியும் நாம அந்த வகுப்புக்கு போயாகணும். எது பேய் கூட கிளாஸா? அடி போடி பைத்தியம், அதுக்கு பேசாம நீங்க என்ன கொன்றுங்க. டேய் நிலைமைய புரிஞ்சுக்கோ, இப்ப நீ வரல கண்டிப்பா அதுக்கப்புறம் உனக்கு பாலுதான். சரி சரி வந்து தொலைறேன்னு மனச கல்லாக்கிட்டு அன்னைக்கு நைட்டு மறுபடியும் 7 மணிக்கு அதே வகுப்பறைக்கு வராங்க. இவங்க கெஸ் பண்ண மாதிரியே அறைக்கு வெளியில அந்த வாத்தியாரோட பேயும் நடந்து உள்ள வந்துட்டு இருக்கு. ஆனா பாருங்க, வாசலுக்கு பக்கத்துல வந்ததுமே அந்த ஆளோட உருவத்தை காணோம். ஆனா நடக்கக்கூடிய சத்தமும் அந்த கம்ப தரையில தட்டக்கூடிய சத்தமும் தான் கேக்குது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சாக் பீஸ் எடுத்து, நீங்க விதிகளை மீறிட்டீங்க, உங்க நடத்த சரியில்லைன்னு எழுதி காட்டுவாரு. அதோட விட்டா பரவாயில்ல, மைக்கேலுக்கு முன்னாடி வந்து டக்குன்னு தான் கோரமான முகத்தை காட்டும் போது பையன் துண்டை காணோம் துணியை காணோம்னு அந்த இடத்த விட்டு தெரிச்சு விடுவான். அதே டைம்ல ஹீரோனுக்கு இந்த வாத்தியாரோட பக்கத்து வீட்டுல குடியிருக்க அம்மா கிட்ட வந்து ஒரு சின்ன மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி அவரோட அம்மா எங்க இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோன்னு உடனே டாம கூட்டிக்கிட்டு இப்ப நேரா அந்த அம்மாவை பார்க்க போறா. அடியே அப்படின்னா மைக்கேலுக்கு நம்ம உதவி பண்ண வேணாமா? டேய் இப்போதைக்கு நம்ம வாத்தியாரோட அம்மா கிட்ட பேசியாகணும், அப்பதான் மைக்கேலை காப்பாத்துறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும். இவங்க கிளம்பின அடுத்த நிமிஷமே ஓடிக்கிட்டு இருக்க மைக்கேல் தொப்புன்னு தரையில கீழே விடுறான். மறுபடியும் கண்டுபிடிக்கும் போது திரும்ப இவன் இருந்த அதே வகுப்பறைக்குள்ள இருக்காங்க. கதவு வேற லாக்ல இருக்கு. பையன் தப்பிக்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கான். அடுத்த ஒரு வழியா நம்மளுங்க அந்த வாத்தியாரோட அம்மா இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கிடையில வகுப்பறைக்குள்ள இருக்க மைக்கேல் ஒரு இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்து கதறி அழுதுட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்கக்கூடிய போர்டுல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு படம் வரையப்படுது. என்ன தெரியுதா? இறந்து போன வாத்தியாரோட உருவ படம். சடனா அந்த சுவர்களுக்குள்ள இருந்து படம் நிஜமாகி உண்மையான பேய் அப்படியே வெளியில வரும் பாருங்க. உண்மையாவே இந்த சீனை சும்மா மிரட்டி இருப்பானுங்க. ஐயோ என்ன விட்டுருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில மாயா நடந்த எல்லா பிரச்சனைகளையும் அங்க இருக்க அம்மா கிட்ட சொல்றாங்க. பதிலுக்கு அந்த அம்மாவும், வாத்தியாருக்கே தெரியாத ஒரு பெரிய ரகசியம் எனக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு. அவன் நிஷாவை அளவுக்கு அதிகமா படின்னு டார்ச்சர் பண்ணதால அவ இறந்து போயிட்டு தான் நினைக்கிறான். அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்ன இருந்தாலுமே நிஷாவுக்கு தான் அப்பா மேல அளவு கடந்த பாசம் இருந்தது. ஆனா என்ன, அதை வெளிப்படுத்துறதுக்கான சரியான நேரம் தான் கிடைக்கல. ஒவ்வொரு முறையுமே நீ படிச்சாதான் சாப்பாடு குடிக்க தண்ணி கிடைக்கும்னு சொன்னாலும் கூட அவன் இல்லாத நேரத்துல என்னோட பேத்திக்கு நான் திருட்டுத்தனமா உணவுகளை கொடுப்பேன். சோ அவ இறந்து போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு நான் மாடியில அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். நீ இங்கேயே பாதுகாப்பா சாப்பிடுமா, நான் அப்பா வந்தா சொல்றேன்னு கொஞ்சமா அந்த இடத்த விட்டு கிச்சனுக்கு தான் வந்தேன். அப்பதான் முதல் முறையா வலிப்பு வர ஆரம்பிச்சது. சோ கட்டுப்பாட்டை இழந்து அந்த மாடியில இருந்து தவறி கீழே விழுந்தா. இது மூலமா தான் கீழே இருக்க கம்பிகள்ல குத்தி இறந்தும் போனா. இருந்தாலும் என்னோட பையன் தான் மூலமா தான் தன்னோட பொண்ணு இறந்து போயிட்டான்னு வருத்தப்பட ஆரம்பிச்சான். நான் இல்லன்னு மறுத்து எத்தனை முறை சொன்னாலும் கூட அதை ஏத்துக்கிற மைண்ட்ல கூட அவன் இல்ல. ஒருவேளை இறந்து போன அவனோட பொண்ணு நிஷாவே திரும்ப வந்து சொன்னா மட்டும்தான் அவன் உண்மையை ஏத்துப்பான். அவனோட ஆன்மாவும் சாந்தி அடையும். இன்னொரு பக்கத்துல வகுப்பறைக்குள்ள இருந்த மைக்கேல் கதவையெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு பைபிள்ல எப்படியோ வெளியில வந்துட்டாங்க. ஆனா பாருங்க, இவன் எந்த திசையில திரும்பினாலுமே நல்லா ஆள் உயரத்துல கொடூரமான பேய்கள் குறுக்க வந்து இவனை பயமுறுத்த ஆரம்பிக்குது. இதுக்கடையில மாயாவும் டாமும் அந்த வாத்தியாரோட பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு தெளிவான வழியை இன்னும் கண்டுபிடிக்க முடியலங்கிற குழப்பத்தோடயே திரும்ப தான் ஃப்ரெண்டான மைக்கேலை காப்பாத்த கிளம்புறாங்க. இவங்க வகுப்பறைக்குள்ள போற அதே டைம்ல ஹீரோயின் தெரியாதனமா இவகிட்ட இருந்த அந்த கரடி பொம்மை இருக்கு இல்லையா, அதை தொப்புன்னு வெளியிலேயே போட்டு வந்துருவா. உண்மையை சொல்ல போனா இன்னும் அந்த மைக்கேல் இந்த அறையை விட்டு வெளியிலேயே போகல. இவ்வளவு நேரமா இவன் பார்த்த எல்லாமே வெறும் கற்பனை மட்டும்தான். இப்ப கூட பாருங்க, ஒரு டேபிளுக்கு மேல ஏறிட்டு என்ன கொன்றாதன்னு இவன் தன்னோட கழுத்தையை நெரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். நல்ல வேலை கூட இருக்க மாயாவும் டாமும் அவனை கீழே தள்ளி மறுபடியும் அவனை சுயநனவுக்கு கொண்டு வந்துருவாங்க. சடனா டாமோட கண்ணுக்கு அந்த இடத்துக்கு வாத்தியார் வர மாதிரி தெரியுது. உண்மையை சொல்ல போனா அவர் அந்த இடத்துக்கு வரவே இல்ல. ஆனா இவனோட கண்ணுக்கு மட்டும் கம்படத்தை அடிக்கிற மாதிரியும் தெரியுது. ஆனா மாயா பாக்கும்போது டாமாவே அங்க இருக்கக்கூடிய குச்சி எடுத்து தன்னை தானே அடிச்சுக்கிட்டு தான் உடம்ப கிழிச்சுக்கிட்டு காயங்களை ஏற்படுத்துற மாதிரியும் தெரியுது. அதோட விட்டா பரவாயில்ல, நம்ம டாமோட கண்ணுக்கு மைக்கேல் பேயாவும் மைக்கேல் கண்ணுக்கு டாம் பேயாவும் தெரிய 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பானுங்க. இந்த கேப்ல நேரா மாயா கிட்ட வந்த பேய் கம்ப வச்சு அப்படியே அவளை அலேக்கா தூக்குது. எனக்கு தெரியும் உங்க பொண்ணு இறந்து போனதுக்கு நீங்க காரணம் கிடையாது, நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன
என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல வாத்தியார் தான். இங்க இருக்க மாணவர்களை நல்லபடியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் படி நீங்களை டார்ச்சர் பண்ணீங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது ஓரளவுக்கு அந்த வாத்தியாரோட போய் டக்குனு மாயாவை கீழே இறக்கி விடும். உடனே இதான் சாக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க டாமையும் மைக்கிளையும் விலக்கி விட போவா. ஆனா அவன் ஓங்கி ஒரு குத்து குத்துவான் பாருங்க. அரை கதவையெல்லாம் உடச்சு தள்ளிக்கிட்டு மாயா தொப்புன்னு வெளியில வந்து விழுவா. கண்ணாடி உடம்பு ஃபுல்லா குத்தி ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அப்ப மறுபடியும் வெறிப்பிடிச்ச அந்த வாத்தியாரோட பேய் அங்க வருது. உங்களால தப்பிக்க முடியாது, நீங்க எல்லாரும் இதே இடத்துல சாக போறீங்கன்னு முதல்ல மாயாவோட கதையை முடிக்க போற நேரத்துல அப்பதான் நம்மால கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த நிஷாவோட பொம்மையை கவனிக்கிறா. இங்கதான் ஒரு விஷயமே புரியுது. எப்பெல்லாம் இவ இந்த பொம்மையை தான் கூட வச்சிருந்தாலோ அந்த நேரத்துல எல்லாம் அந்த பேய் இவள மட்டும் எதுவுமே பண்ணல. ஒருவேளை இந்த பொம்மையை தான் வச்சிருக்கதால தன்னை இவரோட பொண்ணா யோசிக்கிறாரு போலன்னு நிஷாவை போலவே பேசி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாதியரோட மைண்ட மாத்த பாக்குறா. அப்பா, நான் இறந்து போனதுக்கு நீங்க காரணம் கிடையாதுப்பா. எனக்கு வலிப்பு வந்துச்சு, அதனாலதான் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போனேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நீங்க இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்திலேயே நீங்க தான் சிறந்த அப்பா. அப்படி இப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசும்போது கொடூரமா இருந்த வாத்தியாரோட பேய் கூட தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறி நம்ம ஹீரோயினோட தோள்பட்டைய தட்டி கொடுக்குது. கண்ணுக்கு முன்னாடியே இவரோட இறந்து போன பொண்ணான நிஷாவோட உருவம் தெரியுது. கடைசியில தான் பொண்ணோட ஆன்மா கூட இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது நல்ல வேலை, ரெண்டு பேருமே இன்னும் குத்துகள் மாதிரிதான் இருக்கானுங்க. அடுத்த சில வருடங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனுக்கு வாத்தியார தன்னோட அப்பா அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலயே என்னமோ அவர் பார்த்தா அதே டீச்சர் வேலைக்கு நம்ம ஹீரோயின் நல்லபடியா படிச்சு அந்த கல்லூரியிலேயே மாணவர்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத ஒரு ஆன்மா வடிவத்துல இருந்து இறந்து போன வாத்தியாரோட ஆன்மாவும் பார்த்துட்டு அங்க இருந்து சாந்தி அடைகிற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.